வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு பாலாம்பாள். இது ஒரு சிறு கதை. கதைக்கு போலாமா? அம்மா, மெதுவாக என் கையை பிடிச்சிண்டு பார்த்து படி ஏறுங்கோ, நிதானமாக வாங்கோ என மாமியார் பாலாம்பாளின் கையை பிடித்து அன்போடு கூறினாள் டாக்டர் கௌரி. கௌரி, நான் எதுக்கடி இந்த விழாவுக்கெல்லாம்? பெரிய படிப்பு படித்த மனுஷா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாம் வந்திருக்கா. இவங்க இருக்கிற இடத்துல நான் எதுக்குடி? இவாளில் ஒருத்தரை வச்சு புது வடை திறக்க சொல்லலாமே என நார்முடி முட்டாக்கை இழுத்து விட்டு தயக்கத்துடன் கூறினார் பாலாமாமி. அம்மா, கொஞ்சம் சும்மா இருங்கோ, எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் தான் ரிப்பன் வெட்டி திறக்கணும். உங்கள் கையால் திறந்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ என கூறி மாமியாரின் கையில் சிறிய வெள்ளி கத்திரிக்கோலை கொடுத்து ஸ்ரீ பாலா மகப்பேறு புதிய பிரிவு கட்டடம் என்ற இடத்தை திறக்க சொன்னாள் டாக்டர் கௌரி. பாலா மாமி ரிப்பன் வெட்டியதும் அனைவரும் கைத்தட்டினர். உள்ளே வந்ததும் வெள்ளி குத்துவிளக்கில் 5 முகங்களையும் மாமியாரையே ஏற்றச் சொன்னாள் கௌரி. என்னடி கௌரி, நான் எப்படி ஏத்துறது? யாராவது ஒரு பெரிய மனுஷா கையால் ஏற்ற சொல்லுடி என கூச்சப்பட்டாள் மாமியார். அம்மா, நீங்க தான் ஏத்தணும் என கூறி மெழுகுவர்த்தியை மாமியார் கையில் கொடுத்தாள் கௌரி. சுற்றி இருந்த அனைவரும் பாலாம்பாள் மாமியை ஆச்சரியமாகவும் கௌரவமாகவும் பார்த்து வணங்க தன் நார்முடி முட்டாக்கை சரி செய்தபடியே இருக்கையில் அமர்ந்தார். கௌரி, கூச்சமா இருக்குடி, நான் ஆத்துக்கு கிளம்பட்டுமா என கேட்ட மாமியாரை சிரித்தபடியே கை அமர்த்தினாள் கௌரி. விழாவிற்கு வந்த மருத்துவர்களும் சிறப்பு விருந்தினர்களும் உரையாற்றிய பின் நன்றி உரை கூற மேடையில் ஏறினாள் டாக்டர் கௌரி. இந்த மருத்துவமனை உருவாக என் பங்கு சேது பாலத்தில் அணிலின் பங்கு போன்றதுதான். என்னுடைய இந்த பேரும் புகழும் படிப்பும் தகுதியும் என்ன பெறாத அன்னையாகிய மாமியார் ஸ்ரீமதி பாலாம்பாள் அவர்களையே சாரும். அவர் இல்லை என்றால் இந்த இடத்தில் நான் இல்லை என சொல்லும்போது அவள் நினைவுகள் பின்னோக்கி சென்றது. 17 வயதான கௌரி +2 முடித்தவுடனேயே திருமணமாகி கணவருடன் புகுந்த வீடு சென்றவளுக்கு மனதில் பயம்தான் இருந்தது. அவள் கணவன் சங்கரன் MSc முடித்து தனியார் கம்பெனியில் சூப்பர்வைசராக பணிபுரிந்தான். கை நிறைய சம்பளம். கோவில் குருக்களான கௌரியின் அப்பா பாலாம்பாள் மாமியிடம் பேசி ஜாதகம் பார்த்தார். பொருத்தம் அமைந்தவுடன் பாலாம்பாள் மாமி, உங்க சக்திக்கு முடிஞ்சதை செய்யுங்கோ, தகப்பன் இல்லா குழந்தை அவன் என கூற அடுத்த முகூர்த்தத்திலேயே கௌரி சங்கரன் திருமணம் நடந்தது. வலது காலை எடுத்து வச்சு அம்பாட வேண்டிண்டு உள்ள வாடிம்மா என மாட்டுப்பெண்ணை அதிகார தோரணையில் மாமியார் அழைத்த போதே கௌரிக்கு உடம்பு நடுங்கியது. பால்யத்தில் விதவையானவள் பாலாம்பாள். அந்த வீட்டின் அடுப்பங்கரைதான் புகலிடம். கௌரி, நீ சின்ன பொண்ணு, ஸ்கூல் போயிட்டு இருந்த குழந்தை, சமையலெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஓய்வா இரு, புத்தகம் படி. காலையிலையும் சாயங்காலத்திலையும் உன் கையால் கோலம் போட்டு பூ சாத்தி அம்பாளுக்கு பூஜை பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என பாலாம்பாள் கூறியதும் கௌரிக்கு புது தெம்பு பிறந்தது. அந்த வீட்டின் பிரச்சனையே சங்கரனின் பாட்டி, அதாவது பாலாம்பாளின் மாமியார்தான். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவாள். ஒரே பேரன் என்பதால் அதிக செல்லம் கொடுத்து சங்கரனை கெடுத்து வைத்திருந்தாள். படித்து வேலையில் இருந்தாலும் எல்லா கெட்ட பழக்கமும் அவனிடம் உண்டு. தீய சகவாசம். இதற்கு நடுவில் கௌரிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த 6வது மாதம் நண்பனின் திருமணத்திற்கு பைக்கில் சென்றபோது விபத்தில் பலியானான் சங்கரன். பிள்ளை போன துக்கத்தை விட கௌரியின் நிலையை பார்த்து பதறினாள். இருதலை கொள்ளி எறும்பாய் துடித்தாள். 6 மாத கை குழந்தை தகப்பன் முகம் பார்க்காமல் தவிக்குமே என புலம்பினாள். கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டாள் பாலாம்பாள். 10ஆம் நாள் உறவினர்கள் கூடினர். அன்று சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ற பெயரில் பாட்டி படுத்திய பாடு கடவுளுக்கே பொறுக்காது. நாவிதரை விடியற்காலையில் அழைத்து வேகமாக வந்தாள் பாட்டி. என்ன பண்ண போறேன் என குரலை உயர்த்தினாள் முதல் முறையாக பாலாம்பாள். என்னடி பாலா, மட்டு மரியாதை இல்லாமல் பெரியவான்னு கூட பார்க்காம நடுவில் நின்று கூச்சல் போடுற? உன் பையனுக்கு அல்பாயுசு, போயிட்டான். இவன் முடியை இறக்கி சம்பிரதாயம் செய்யணும். இவன் மூளையில் உட்கார வேண்டியவதானே? என்ன சொன்னேன்? இவன் மூளையில் உட்காரணுமா? நான் ஒருத்தி மொட்டை அடிச்சுன்னு உட்கார்ந்தது இந்த ஆத்துக்கு போறாதா? இவளையும் ஜோடி சேர்க்கணுமா?
பால் கொடி மறக்காத குழந்தைய வச்சுட்டு அவளை பின்னம் பண்ணுறேன், மொட்டை அடிக்கிற வயசா அவளுக்கு என பாலாம்பாள் கூறியதும் சாஸ்திரிகள் எழுந்தார். ஊர்ல உலகத்துல நடக்காததா? சாஸ்திரப்படிதான் இந்த அக்ரஹாரத்துல எல்லாமே. புருஷன் போனப்புறம் பூ பொட்டுமா அவ இருக்க முடியுமா? என்னம்மா இதெல்லாம் என்றார். ஒரு பொம்மநாட்டி உன்னால என்ன பண்ண முடியும்? ஒதுங்கி நில்லு என்றனர் பெரியவர்கள். அவ தலையில கை வச்சேன்னா அடுத்த நிமிஷமே கிணத்துல குதிச்சு என் பிராணனை விட்டுடுவேன். எனக்கு தகனம் பண்ணிட்டு பிறகு சாஸ்திரப்படி எல்லாம் பண்ணுங்கோ என்றாள் பாலாம்பாள். கௌரியின் தாயும் தந்தையும் விக்கித்து நின்றனர். தன் நகைகளையும் கௌரியின் சான்றிதழ்களையும் வாங்கி கொண்டு மூட்டை முடிச்சுகளோடு வீட்டை விட்டு கிளம்பினாள் பாலாம்பாள். இங்க பாருங்கோ, இனி இந்த ஆத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், பட்டணத்துக்கு கிளம்புறோம். பிரசவம் பார்க்குற டாக்டருக்கு இவளை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்குவேன். எந்த சபையில் இவளை குனிய வச்சு அசிங்கப்படுத்தினேளோ அதே சபையில் நீங்கள் அத்தனை பேரும் நிமிந்து பார்க்குற டாக்டராக இவ வருவா. என் பேரன் வக்கீலா வந்து உங்களை கேள்வி கேட்பான் என கூறி பட்டணத்திற்கு வந்தாள். சென்னை வந்த பாலாம்பாளும் கௌரியும் தூரத்து உறவினர் வீட்டில் தஞ்சம் புகுந்தனர். மாட்டுப்பெண் கௌரியை தன் மகளாக்கி கொண்டாள். கற்பகாம்பாளை மனதில் வேண்டி கையில் கரண்டியை எடுத்தாள். எத்தனையோ வீடுகளில் அடுப்படியில் வெந்தாள். சீர்பட்சணம் செய்தாள். கல்லூரலில் மாவரைத்தாள். மடப்பள்ளியில் காய்கறி நறுக்கினாள். கல்யாண சத்திரங்களில் பந்தி பரிமாறினாள். ஒன்றா இரண்டா? அன்று பாலாம்பாள் எடுத்த சபதம் அடுத்த 6 ஆண்டுகளில் நிறைவேறி மருத்துவரானாள் கௌரி. இத்தனை விஷயங்களையும் டாக்டர் கௌரி கண்களில் நீர் பெருக கூறியதை கேட்ட அனைவரும் உறைந்து போயினர். நான் MBBS முடித்ததும் அம்மா என்னிடம், கௌரி உனக்கு என்னடி அப்படி வயசாயிற்று, எத்தனையோ பரந்த மனசுள்ள மனுஷா எல்லாம் இருக்கா, மறுபடியும் உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ என பெருந்தன்மையா சொன்னாள். எனக்கு நீங்கள், என் பையன், மருத்துவம் 3ம் தான் உலகன்னு சொல்லிட்டேன். இன்று வரை என் மங்கள சின்னங்களை நான் இழக்கவில்லை என கூறினாள். அம்மா இங்கே வாங்கோ என்று அழைத்து இந்த உயர்வை எனக்கு கொடுத்த அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை செய்கிறேன் என நமஸ்கரித்தாள் கௌரி. உணர்ச்சி பெருக்கில் கைகளை கௌரியின் தலையில் வைத்து ஆசிர்வதித்தாள் பாலாம்பாள். அம்மா நீங்க 2 வார்த்தை பேசுங்கோ என்றதும் மைக் அருகில் வந்தார் பாலாம்பாள். எல்லாருக்கும் என் நமஸ்காரம். நான் என்னவோ பெருசா பண்ணதா கௌரி சொல்றா. அவளுக்கு சரஸ்வதி கடாட்சம் கைகூடி வந்திருக்கு. இந்த படிப்புக்கு அவ எத்தனை கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? காலேஜ் போற நாள் தவிர மற்ற நாள்ல என்னோட சமையலுக்கு வருவா. கல்யாண கூடங்கள்ல கிலோ கணக்கில் காய்கறி நறுக்குவா. குழந்தைய மடியில வச்சுட்டு கண் விழிச்சு படிச்சா. ஞாயிற்றுக்கிழமைகளில் எண்ணெயில் வெந்து பட்சணம் பண்ணி கொடுப்பா. உங்க டாக்டருக்கு நாடி பிடிச்சு வைத்தியம் பார்க்கவும் தெரியும், 100 பேருக்கு பக்குவமா சமைச்சு போடவும் தெரியும். உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், பெண் குழந்தைன்னு மட்டமா நினைக்க வேண்டாம். சாஸ்திரம் சம்பிரதாயன்னு மூளையில முடக்க வேண்டாம். அவர்களுக்கு வித்யா பலத்தை கொடுங்கோ. கணவன் கைவிட்டாலும் கல்வி கைவிடாது. கிராமத்தை விட்டுட்டு பட்டணம் வந்தபோது அம்மா நார்மடி முட்டாக்கை எடுத்துட்டு எல்லாரையும் போல புடவை கட்டிக்கோங்கன்னு சொன்னான். எந்த கோலம் என்னை மூளையில் உட்கார வச்சுதோ அதே கோலம் உன்னை ஒரு நாள் மூளை முடுக்கெல்லாம் பேசுகிற டாக்டரா உயர்த்துன்னு ஆறுதல் சொன்னேன். இந்த கோலம் எனக்கும் உனக்கும் பாதுகாப்புன்னு சொன்னேன். அன்னைக்கு தைரியமாக கரண்டி பிடிச்சேன். இன்னைக்கு மாட்டு பொண்ணு டாக்டர் ஆயிட்டா. என் பேரன் வக்கீல் ஆயிட்டான். சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கட்டிட்டோம். பட்ட கஷ்டமெல்லாம் கரைஞ்சு போயிடுது. மறுபடியும் சொல்கிறேன், நன்னா படித்து பொண்ணுங்க எல்லாம் முன்னுக்கு வாங்கோ. பெத்தவாளை மறக்காதீங்கோ. பெரியவாளை மதிங்க. சொந்த காலில் நில்லுங்கோ. பாரதி பாடின புதுமை பெண்ணா வலம் வாங்க. உங்கள் லட்சியத்தை கைவிடாதீங்க. நீங்கள் எல்லாரும் அமோகமாக வாழ நான் இந்த நேரத்தில் கற்பகாம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்று பேசி முடித்தார் பாலாம்பாள். கைத்தட்டினால் அது அவரது வயதுக்கு செய்யும் அவமரியாதை என நினைத்த அவையோர் கண்ணீர் மல்க எழுந்து நின்று கைகூப்பினர். சபையில் அனைவருக்கும் 80 வயதான பாலாம்பாள் பாட்டியாக தெரியாமல் அஞ்ஞானத்தை அழித்து ஞானத்தை புகட்டிய பால திரிபுர சுந்தரியாக காட்சி தந்தாள். இத்துடன் இந்த கதை
முடிவடைந்தது. இந்த கதையை எழுதியவர் வி. பத்மாவதி அவர்கள். படிக்கும்போதே கண்ணில் ஜலம் வந்துடுத்து. ரொம்ப அருமையான கதை இல்லையா?